காய்கறிகள்லாம் வாங்கும்போது அதை எப்படி பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி இப்போ ஒரு பதிவு பார்ப்போமா. காய்கறிகளில் வெண்டைக்காய் வாங்கும்போது வெண்டைக்காயை ஒடிச்சு பார்த்து வாங்கணும். ஒடிச்சா ஒடிக்க வரணும். ஒடிச்சு பார்த்தா நல்லா ஒடிஞ்சதுன்னா அது முத்தல் இல்லாத வெண்டைக்காய். இப்படி லேசாக அமுக்கி பார்த்தாலே தெரியும். உள்ளே விதை இருந்துச்சுன்னா அப்படி லேசாக அமுக்குனா அமுக்க வராது. நல்லா பிஞ்சு வெண்டைக்காய்னா லேசாக அப்படி அமுக்குனாலும் அமுக்க வரும். வெண்டைக்காய் இந்த மாதிரி பார்த்து வாங்கணும். பிகினர்ஸ் தெரியாதவங்க இதை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து பட்டாணி வாங்கும்போது இந்த மாதிரி நமக்கு எல்லாத்தோடையும் சேர்த்து தான் போடுவாங்க. இந்த மாதிரி வெளிர் நிறமுள்ள வெளுத்து போன பட்டாணி வாங்கக்கூடாது. உள்ளே இந்த மாதிரி இருக்கிற பட்டாணியோட உள்ளே உடச்சி பார்த்தோம்னா அந்த பட்டாணி அவ்வளவு சுவையாக இருக்காது. இந்த மாதிரி நல்ல கெட்டியாக இருக்க பட்டாணியாக பார்த்து வாங்கணும். கொத்தவரங்காயை இப்படி ஒடிச்சு பார்த்து வாங்கணும். ஒடிச்சு பார்த்தா உள்ளே நார் இருந்தால், முத்தலான கொத்தவரங்காயாக இருந்தால் ஒடியாது. இப்படி ஒடிச்சு பார்த்து வாங்கணும். இப்படி பார்த்தாலே அமுக்கி பார்த்தாலே கொத்தவரங்காய் தெரியும், பிஞ்சாக இருக்கதும் முத்தலாக இருக்கதும். அதே போல் கத்திரிக்காயில் இந்த மேலே உள்ள இந்த பாட்டை லைட்டாக அப்படி கிள்ளி பார்த்தீங்கன்னா கிள்ள வரணும். மேலே உள்ள அந்த பாட்டுக்கு பேர் பாவாடைன்னு சொல்லுவாங்க. கத்திரிக்காயில் 4 பக்கம் இருக்கும். அந்த பாட்டை லைட்டாக கிள்ளி பார்த்தோம்னா கிள்ள வரணும். கிள்ள வந்தால் அந்த கத்திரிக்காய் சுவை ஜாஸ்தியாக இருக்கும், கசப்பு இருக்காது. கிள்ள வராமல் இருந்ததுன்னா முத்தின கத்திரிக்காய் கசப்பு கொஞ்சம் இருக்கும். அதனால் இந்த கத்திரிக்காயை கிள்ளி மேலே லைட்டாக ஒரு கிள்ளி பார்த்து வாங்கணும். லைட்டாக அப்படி ஒடிச்சிங்கன்னா ஒடிக்க வரும். இந்த மாதிரி ஒடிச்சு பார்த்து வாங்கணும். முட்டைக்கோஸ் நல்ல பேல் க்ரீன், டார்க் க்ரீன் உள்ள முட்டைக்கோஸ் வாங்கக்கூடாது. வெள்ளையாக இருக்க முட்டைக்கோஸும் வாங்கக்கூடாது. இந்த மாதிரி பேல் க்ரீன் உள்ள முட்டைக்கோஸ் வாங்கணும். அப்போ தான் முட்டைக்கோஸ் உள்ளே புழு இருக்காது. முட்டைக்கோஸில் எப்போவுமே இப்படி எடுத்திங்கன்னா உள்ளே புழு இருக்கும். இந்த வெள்ளையாக உள்ள முட்டைக்கோஸில் புழு இருக்கும். அதே போல் நல்ல பச்சை பசேல்னு இருக்க முட்டைக்கோஸில் புழு இருக்கும். இலப்பச்சை இந்த மாதிரி பேல் க்ரீன் இருக்க முட்டைக்கோஸுக்குள்ளார புழு இருக்காது. சுவையும் நமக்கு ஜாஸ்தியாக இருக்கும். பச்சை மிளகாயெல்லாம் வாங்கும்போது இந்த காம்பு இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கணும். வாங்கிட்டு வந்த உடனே அந்த காம்பை ஒடிச்சிட்டு உள்ளே வைக்கணும். காம்போடு உள்ளே வைக்கிறதுனால தான் பச்சை மிளகாய் சீக்கிரம் அழுகுது. காம்பை ஒடிச்சிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு ஒரு கிளாஸ் பவுல்லையோ ஒரு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா 15 நாள் ஆனாலும் பச்சை மிளகாய் பழுக்கவும் செய்யாது, முத்தலாகவும் போகாது, அழுகவும் செய்யாது. ஆனால் இந்த காம்போடு வச்சுட்டிங்கன்னா ஒரே நாளில் அழுகிடும். அதனால் இந்த காம்பு பகுதியை எடுத்துட்டு வைக்கணும் பச்சை மிளகாய். பூரிக்கு மாவு பிசையும் போது கோதுமை மாவோட 1 ஸ்பூன் ரவையும் 1 ஸ்பூன் ஜீனியும் சேர்த்து பிசைஞ்சிங்கன்னா பூரி நல்லா உப்பலாக வரும். ஹோட்டல் ஸ்டைலில் கோல்டன் ப்ரௌன் கலரில் பூரி சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்தாலும் நமுத்து போகாமல் பூரி சாஃப்டாக இருக்கும். பூரிக்கு கிழங்கெல்லாம் வைக்கும்போது அந்த கிழங்குல கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தியாக வர்றதுக்காக அதில் ஹோட்டலெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா 1 ஸ்பூன் கடலை மாவு கட்டி இல்லாமல் கரைச்சி ஊற்றணும். ஊற்றும்போது நல்லா டேஸ்ட்டும் ஜாஸ்தியாக இருக்கும், நல்லா கூடுதலாக இருக்கும், சுவையும் கூடுதலாக இருக்கும். நல்லா கிழங்கு ஹோட்டலில் வைக்கிற மாதிரி திக்காக நல்லா இருக்கும். டேஸ்ட்டும் திக்னஸும் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை. வெங்காயம் பூண்டெல்லாம் உரிக்கும்போது ரொம்ப சிரமமாக இருக்கும் உரிக்கிறதுக்கு. அதை இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் சுடுதண்ணியில் ஊற போட்டுட்டு உரிச்சிங்கன்னா ஈஸியாக உரிக்க வரும். இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் இதை நம்ம செடியில் ஊற்றலாம். செடிக்கு நல்ல உரமாக இருக்கும். அதே போல் வெங்காயத்தோட இந்த நுனிப்பகுதியை முதல்ல நறுக்கிட்டிங்கன்னா கண்ணிலேருந்து தண்ணி வராது. நுனிப்பகுதியை நறுக்கிட்டு தோலை உரிச்சிங்கன்னா ஈஸியாக உரிக்க வந்துடும். அப்போது நமக்கு கண்ணிலேருந்து தண்ணி வராது. இது ரொம்ப ஈஸியான மெத்தட், ஈஸியாக உரிக்க வந்துடும். அதே போல் பூண்டை லேசாக ஒரு தட்டிட்டு உரிச்சிங்கன்னா ஈஸியாக உரிக்க வரும். நமக்கு உரிக்கிற வேலை ரொம்ப சுலபமாக இருக்கும். முட்டை வேக வைக்கும்போது ஒரு பிஞ்ச் அளவு டேபிள் சால்ட்டும் ஒரு பிஞ்ச் அளவு குக்கிங் ஆயிலும் ஊற்றி வேக வச்சிங்கன்னா முட்டை கொஞ்சம் கூட மஞ்சக்கரு உடையாமல் கலங்கி ஊற்றாமல் ஈஸியாக நமக்கு வெந்து வரும். 7 நிமிஷம்தான் முட்டையை வேக வைக்கணும். அதுக்கு மேலே வேக வச்சிங்கன்னா முட்டை ரப்பர் மாதிரி ஆயிடும். இந்த முட்டை கொஞ்சம் நல்லா கொதித்து கீழே இறக்குன உடனே ஒரு 1/2 டம்ளர் பச்சை தண்ணி ஊற்றி வச்சிடணும். அப்போ முட்டை ஈஸியாக உரிக்க வரும் நமக்கு. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கூட முட்டை கலங்கவே இல்லை.
7 நிமிஷம்தான் வேக வச்சேன். அதே போல் குக்கிங் ஆயிலும் டேபிள் சால்ட்டும் போடுறதுனால கொஞ்சம் கூட முட்டை கலங்கவே கலங்காது. உரிக்கிறது ரொம்ப ஈஸி. பருப்பெல்லாம் வேக வைக்கும்போது அதில் ஒரு 2 பல் பூண்டும், ஒரு ஸ்பூன் எண்ணெயும், ஒரு பிஞ்ச் அளவு உப்பும் டேபிள் சால்ட்டும் போட்டு வேக வச்சிங்கன்னா பருப்பு இந்த மாதிரி நல்லா மசிய வெந்துடும். நல்லா ஒரு 2 சவுண்டுலேயே பருப்பு இந்த மாதிரி நல்லா மசிய வெந்துடும். இந்த குக்கிங் ஆயில் ஊற்றுறதுனால அடியில் நமக்கு பிடிக்காது. பருப்பு பிடிச்சிருமோங்கிற கவலையும் வேண்டாம். க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. தேங்காய் பால்லாம் எடுக்கணும்னா இந்த முத்தலாக இருக்க தேங்காயில் தேங்காய் பால் எடுத்திங்கன்னா பால் நிறைய கிடைக்கும். முத்தல்னால் இந்த பின்னாடி உள்ள ஓட்டு பகுதி நல்ல ப்ரௌன் கலராக இருக்கணும். உடைச்சா கூட அப்படியே ரொம்ப சிரமப்பட்டு தான் உடைக்க வரணும். அந்த மாதிரி இருக்க தேங்காயை எடுத்து பால் எடுத்திங்கன்னா பால் நல்லா திக்காக கிடைக்கும். 2வது பாலே நல்லா திக்காக கிடைக்கும். வெயில் காலத்தில் நமக்கு நிறைய டைஜஷன் ப்ராப்ளம் வரும். அதோட இந்த நான்வெஜ்லாம் சமைக்கும்போது கண்டிப்பாக டைஜஷன் ப்ராப்ளம் வரும். அந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம உணவில் புதினா மல்லித்தலை அடிக்கடி சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. புதினாவும் மல்லித்தலையும் ஜூஸ் மாதிரி வச்சு கூட சாப்பிட்லாம். இந்த சிக்கன் குழம்போ சிக்கன் குருமாவோ வைக்கும்போது நம்ம அரைக்கிற பொருளோடு சேர்த்து புதினாவும் மல்லித்தலையும் சேர்த்து அரைச்சி பாருங்கள். டைஜஷன் ப்ராப்ளம் வரவே வராது. ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். சுவையும் மனமும் நமக்கு கூடுதலாக கிடைக்கும். தக்காளியெல்லாம் வாங்கும்போது நல்ல பழுத்த தக்காளியை வாங்கிட்டு ஒரு ட்ரேயில் வச்சு ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது கவரில் வச்சு வைக்காமல் ட்ரேயில் வச்சு வைக்கணும். இந்த மாதிரி இந்த மேல் பாகம் கீழே இருக்க மாதிரி திருப்பி வச்சிங்கன்னா தக்காளி பழம் 1 மாதம் ஆனாலும் அழுகவும் செய்யாது, கெட்டு போகவும் செய்யாது. இந்த மாதிரி திரும்ப அடுக்கி வைக்கணும். தக்காளி பழமெல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணும்போது அதில் கொஞ்சோண்டு இந்த மேல் பாகத்தில் தான் நமக்கு அழுகி போயிடும், சீக்கிரம் கெட்டு போயிடும். அந்த இடத்துல ஒரு லைட்டாக ஒரு குக்கிங் ஆயிலை ஊற்றிட்டு திரும்பி வச்சு ஒரு ட்ரேயில் வச்சு ஸ்டோர் பண்ணிங்கன்னா தக்காளி 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. நெல்லிக்காய் சீசன் இப்போது. இந்த சீசனில் நெல்லிக்காய் வாங்கி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஒரு நாள் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டோம்னா நம்மளுடைய நோய்கள்லாம் பறந்து ஓடிடும். நெல்லிக்காயில் நோய் எதிர்ப்பு சக்தி தர ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் விட்டமின் சியும் நிறைய இருக்குது. இந்த நெல்லிக்காய் சாப்பிட்டிங்கன்னா சளி பிடிக்குங்கிற நம்பிக்கை நிறைய பேர் இருக்குது. ஆனால் நெல்லிக்காய் சாப்பிட்டா சளி பிடிக்கவே பிடிக்காது. நெல்லிக்காயில் இஞ்சி முரப்பா மாதிரி பண்ணி சாப்பிடலாம். இந்த நெல்லிக்காயை நம்ம ரொம்ப நாளைக்கு வச்சு ஸ்டோர் பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரில் ஒரு கவர்லாம் வச்சு ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது, அது அழுகிடும். இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் இப்படி சுற்றிட்டு ஒரு ட்ரேயில் வச்சிட்டிங்கன்னா 1 மாதம் 2 மாதம் ஆனாலும் நம்ம எப்படி நெல்லிக்காய் வச்சோமோ அதே கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இட்லிக்கு மாவாட்டும் போது இட்லி அரிசியையும் பருப்பையும் 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை ஃப்ரிட்ஜில் வச்சு ஐஸ் வாட்டர் ஊற்றி ஆட்டினீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக வரும். பருப்பு பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்கும். அப்போ இட்லி நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். இட்லிக்கு ஆட்டும்போது அதில் 1 ஸ்பூன் ஜவ்வரிசியும் 1 ஸ்பூன் அவலும் 1 ஸ்பூன் வெந்தயமும் சேர்த்து ஆட்டினீங்கன்னா சாஃப்டாக இருக்கும். இட்லி பஞ்சு மாதிரி மெத்துன்னு இருக்கும். அதையே தோசைக்கும் ஊற்றலாம், ஆப்பத்துக்கும் ஊற்றலாம். அப்படி ஊற்றும்போது அதுவும் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். தோசை ஊற்றும்போது நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு இருக்கும்.